சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உணவு முறைகளை எடுத்துக்கிறோம். வெளிநாட்டில் அவங்கெல்லாம் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களுடைய சீதோஷ்ண நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் உள்ள உணவுகளை எடுத்து அவங்களுடைய உடல் சீதோஷ்ண நிலையை சமப்படுத்திக்கிறாங்க. நம்ம இங்கே வெப்பமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்மளும் அதே உணவுகளை எடுத்தோமா நம்ம உடல் பாதிக்கப்படும். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் கடுமையான வெப்பத்தை உடையது. குளிர்ச்சியான பிரதேசத்தில் இருக்கிறவங்க அந்த கடுகு எண்ணெயை பயன்படுத்தலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் வந்து உணவுக்கு பயன்படுத்துவதே கிடையாது. ஏனென்றால் அது வெப்பம் மிகுந்தது. உணவுக்கு பயன்படுத்தும் பொழுதோ வெப்பம் அதிகமாகி பல்வேறு நோய்களுக்கு உட்படுறோம். கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதையெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ உடலினுடைய சூழலுக்கு, கால சூழலுக்கு, அந்த இடங்களினுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் உணவு முறைகள் மாறுபடுகின்றது. இப்போ அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உணவு முறைகளை எடுத்துக்கணும். இந்த சித்த மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நிலையில் இருக்கிறவங்களுக்கும் பல்வேறு நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் தகுந்த மாதிரியான உணவு முறைகளையும் வந்து நமக்கு வழிவகுத்து கொடுக்குது. MS சித்தா சிகிச்சை மையம்.